கேட்கணும்னு சொல்லிட்டாரே, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் கேட்கலையே. கிரியை எப்படி இருக்கு? உன் தகப்பன் தாய் அனித்தியத்தின் திரவியம் உன் குடும்பத்துல இருக்குதா? சற்று சிந்தித்து பார். வாலிபனே, எனக்கு 33 வயது ஆயிடுச்சு, திருமணம் முடிஞ்சு அதுவும் டிராப் அவுட், அதுவும் டைவர்ஸ், அப்படியாய் சுற்றி என்னை போட்டு அழுத்தி கொண்டு இருக்குது. மனம் பதறிக்கொண்டே இருக்கிறாய். மனம் பதறாது. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பூமியில வாழ்ந்த எல்லாருக்கும் கவலைப்படாதே. கவலைப்படுவது நான் ஒரு காரியம், ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளைய தினம் தான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அதுதான் அந்த நாளை குறித்து கவலைப்படும். காட்டு புஷ்பத்தை பார். சாலமோன் ராஜா கூட அவ்வளவு உடுத்தினது இல்லையா? அப்பேற்பட்ட தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு எதை உண்போம், எதை கொடுப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. அவைகளை உடுத்தி வைக்கிற தேவன் உன்னை உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சாலமோன் ராஜா முதல் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தை காட்டிலும் காட்டு புஷ்பங்களுக்கு செய்த தேவன். இவைகள் எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார் உனக்கு தேவை என்பதை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. நீ தேடுகிறாய், ஆலயத்துக்கு போகிறாய், பைபிள் வாசிக்கிறாய், எல்லாம் செய்கிறாய், நீதியாய் நடக்கிறாயா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய். நீதி என்பது என்ன? ஒழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? லூக்கா 7 சொல்லப்பட்டபடி பரிசேயரும் சதிசேயரும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அப்படியே ஒதுக்கி வைத்தார்கள். அநேக சகோதரிகள், பரிசேயர் ஆகிய ஊழியர்கள், பிஷப் போப்பாண்டர் சொன்னபடி ஞானஸ்நானம் எடுக்காதபடி கடைசி நாட்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல நெல்லுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள். லூக்கா 7 சொல்லப்பட்டபடி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவ நீதி அதுதான். லூக்கா 7 சொல்லப்பட்டபடி தேவ நீதியை தள்ளிவிடாதீர்கள். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். பலத்த கிரியை செய்வார். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க தேவனுடைய பொருத்தரப்படுது. தேவன் ஒள்ளியோ வெள்ளியோ பொண்ணையோ கேட்கவில்லை. தேவனுடைய சமூகத்துல உங்களைத்தான் அவர் கேட்கிறார், உங்கள் இருதயத்தான் கேட்கிறார். கடைசி காலத்துல என் தேவன் பயங்கரமான காரியம் செய்ய போகிறார். இப்ப இருக்கிற சந்ததிகள் தேவன் வருகைக்கு பயன்படுத்த யாரா என்று தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவன் தேவன் பூமி எங்கும் அவருடைய கண்கள் ஆலோசித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. மகனே, உன்னை பயன்படுத்த போகிறார். கைகளை வேலை செய்து அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உன்னை வைக்க போகிறார். பெணி தொடுதியா, பெணி சகதொடுதியா, அதெல்லாம் படிச்சுக்கிறோம். ஏழு உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் அபிஷேக மழை இறங்குகிறது. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பெணி தொடுதியா, அதெல்லாம் படிச்சுக்கிறோம். ராபே கடை தடை தியாதலபடி தடைகள் விளங்குகிறது. தடை செய்கிறவன் பிசாசானவன். தடைகளை நீக்கிறவர் உன் முன்னாடி செல்கிறார், கடந்து போகிறார். பயப்படாதே, கலங்காதே. தேவன் பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோமே. தொடர்ந்து ஆவியான கருத்துல போகிறது பெரிய காரியம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.